Hallelujah. God is good and all the time. Amen. So கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். Hallelujah. ஸோ கடந்த சில நாட்களாக ஆண்டவர் சமூகத்திலே நம்ம ஜெபத்திலேயே இருந்திருக்கிறோம். ஆமென். எதுக்காக ஜெபத்தில் இருந்தோம்? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்வதற்காக. ஹல்லேலூயா. இன்னும் அவர்கிட்ட இன்னும் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்பதுக்காக இல்லாமல் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை நீர் செய்தது எங்களுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நம்ம என்ன வந்திருக்கோம், இங்கே நன்றி சொல்ல வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஸோ இந்த சில மணி நேரங்கள் ஆமென் 2023 நீங்கள் திருப்பி கேட்டாலும் வரப்போகிறதில்ல. அதனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த கடைசி கொஞ்ச நேரம் இந்த வருஷத்துக்குரிய எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ இருப்போம். ஆமென். ஏன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வரும்போது நிச்சயமாகவே ஒருவேளை பாடுகள் இருந்தாலும் இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இந்த 2023 சந்தோஷமாக நம்ம கடந்து 2024 ரைட் 2024க்குள்ளே நம்ம என்ன செய்ய போகிறோம்? கால்களை எடுத்து வைக்க போகிறோம். ஆமென். ஏன்னா நமக்கு இருக்கிற விசுவாசம் யார் மேலே இருக்குது? ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே இருக்குது. ஆமென். ஆமென். குருட்டு விசுவாசம் அதுதான் என்னோட பாலிசி. ஓகே, இன்சைன் ஃபெய்த். அதாவது இன்சைன் ஃபெய்த்னா பைத்தியத்தனமான விசுவாசம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து இந்த சபையாராக சேர்ந்து 2024க்குள்ளே இன்சைன் ஃபெய்த்தோட கால் எடுத்து வைக்க போகிறீங்க? கையை பார்க்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். பைத்தியத்தனமான விசுவாசம் ஏன் அப்படின்னா ஆண்டவர் மேலே அந்த விசுவாசம் இருக்கிறனால தான் நம்ம தைரியமாக சொல்ல முடியும், என்னால் இந்த வருஷத்தை சந்தோஷமாக முடிக்க முடியும். 2024 ஆண்டில் சந்தோஷமாக நான் உள்ள பிரவேசிக்க முடியும்னு சொல்கிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளோ பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து வந்தாலும் நம் தேவன் நம்மளோடு இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்ம நினைத்து நம்ம நன்றி பாடல்களை பாடி ஆண்டருக்கு மகிமை செலுத்த போகிறோம். ஆமென். Thank you Jesus. We give you glory Lord. Amen. சந்தோஷமாய் ஆண்டவர் சமூகத்திலே we praise you Jesus. கரங்களை தட்டி பாடுவோமா? அக்கினியில் நடந்து வந்தோ சேதம் ஒன்றும் இல்லையப்பா, தண்ணீரை கடந்து வந்தோ நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா, கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு தீமை பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, செங்கடலை நீ பிளந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீ, அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, பலவித சோதனையா குடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீ, புது இருதயம் தந்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ, எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ,
வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் தேவன். எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அக்கினியில் நடந்து வந்தோம், தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு நொடி பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் உங்கள் கிருபை, உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. உங்கள் கிருபை, உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. எங்கள் தேவன் நீ, எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை. வருடங்களை வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம். இனி வரும் நாட்களெல்லாம் காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் நேர்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீ தந்த வாக்கினை நிறைவேற்றினி. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசித்தேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசித்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் உம்மை உயர்த்துவதே, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. கரங்களை தட்டி, உற்சாகமாய் கரங்களை தட்டி
ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். எத்தனை பேர் இந்த பாடல் சொல்வது போல ஆமென். முதல் சரணம் என்ன சொல்லுது? அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. ஆமென். ஒவ்வொருத்தர் வாழ்த்து ஒருத்தருக்கும் ஒரு A4 ஷீட்டை கொடுத்து ஒரு பேனா கொடுத்தோம்னா கட்டாயம் எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும், சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எது அக்கனி, இப்போ ஸ்கூலுக்கு போகிறது வர்றது. ஆமென். பெரியவங்களுக்கு அது வர பெரிய அக்கனிகள் இருக்கும். ஓகே, இப்போலாம் அடுப்பு எத்தனை பர்னர் வருது? 3 4, நிறைய இதில் இப்போ 5 கூட வருது. ஓகே, ஏன்னா ஆளுக்கு ஒன்று கேட்குறாங்க வீட்டில், அதனால் 5 பர்னர் தேவைப்படுது. இப்போ பர்னர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஆமென். நிறைய பெரிய கறியை வேகணும்னா அதுக்கு ஒரு பெரிய பர்னர், இல்லாட்டி பெரிய கறி நல்லா வேகணும்னா சின்ன பர்னர் ரொம்ப நேரம் வேகணும். அப்படி தான் ஆண்டவர் நம்மளை பலவித சோதனைகளில், பலவித அக்கினிகளில், பலவித பர்னரில் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? நம்மளை பொண்ணாக விளங்க செய்வதற்காக போட்டு வாங்குறார். இதுதான் என்னோட டிரான்ஸ்லேஷன். போட்டு வாங்கும்போது சும்மா போடுறாரா? ஒரு மேன்மை. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தாழ்மை ஆண்டவரை கொண்டு வருகிறார். என்னோட வாழ்க்கை உங்களுக்கு நல்லா தெரியும். பலவிதமான கஷ்டங்களின் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? மெதுவா பொறுமையா தேவையான உயர்வை தந்து, தாங்க முடிந்த உயர்வை தந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் உங்க ஜெபம் தான். ஆமென். ஒருவேளை அக்கினி போல வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாரு? நிச்சயமாகவே அந்த சோதனையை தாண்டி வந்து, அந்த வேதனையை தாண்டி வந்து பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்புகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆமென். ஆண்டவர் செய்த நன்மையை சிலரும் சொல்லுவோம், வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லுவதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு? அடுத்த பாடல் அந்த பாடல் தான். ஆமென். என்ன சொல்லி பாடுவேன்? ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு நிறைய நேரத்தில் வார்த்தையே இருக்காது. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபையை? விவரிக்க முடியாதது அவர் கிருபை. ஹல்லேலூயா. அது அனுபவத்தில் இருக்க தான் முடியும். ஆமென். ஸோ அந்த தேவனை நம்ம பாட போகிறோம். ஆமென். Thank you Jesus, you are a wonderful God, Lord. Thank you Jesus. Hallelujah. Thank you Holy God. பாடுவே உங்க விவரிக்க முடியாத கிருபைய, என்ன சொல்லி பாடுவே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே.
திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடித்து நடத்தும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவிலும் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவிலும் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே, தேவ கிருபையே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானவரே. 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 என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே, என் ஜீவியத்தின் பாடலானதே. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அப்படியே எழுந்த வண்ணமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் எழுந்து நின்று, அவருடைய கிருபை இல்லை என்றால் ஒன்றுமில்லை. இந்த 2023ஆம் ஆண்டு நடத்தினது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நம்முடைய பொருளாதாரம் இல்லை, மனிதர்களுடைய பலன் அல்ல, மனிதர்களுடைய ஒரு சப்போர்ட் இல்லை, நம்முடைய சாதகமான சூழ்நிலை இல்லை, இதையெல்லாம் தாண்டி நடத்தினது அவருடைய கிருபை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கு மெய்ப்பராய் இருந்தார், நம்மை தாழ்ச்சி அடைய விடவில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுவோமா? நன்றி உள்ள உணர்வோடு சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு மெய்ப்பராய் இருந்தீங்க ஆண்டவரே, என்னை தாழ்ச்சி அடையவில்லைப்பா. என்னை ஒவ்வொரு நாளும் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை ஒவ்வொரு நாளும் கொண்டு போனதே என்னுடைய கண்கள் கண்டது. ஓ, அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றினார். ஓ ஹல்லேலூயா. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையிலே என்னை ஒவ்வொரு நாளும் நடத்தினார். எனக்கு அநீதி விளைவித்த சூழ்நிலையிலும் கூட அவர் எனக்கு நீதி செய்து நீதியின் பாதை இது என்று சொல்லி என்னை நடத்தினார். வாயிலை திறந்து ஆமென் சொல்லுவோமா? நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்த போதும் பொல்லாப்புக்கு பயப்படாமல் தேவரீர் என்னோடு கூட இருந்து உமது கோல் உமது தடிமனை தேற்றினது. என் சத்துர்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர். என்னுடைய பாத்திரம் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நிரப்பினது. என்னுடைய பாத்திரம் ஹல்லேலூயா நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுவோமா? என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்ததை என்னுடைய கண்கள் கண்டது, அதை நான் அனுபவித்தேன் என்று சொல்லி என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்
இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்ததே. வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்ததே, நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்ததே. அதை தொடர விடாதபடி எத்தனையோ மனித சக்திகள், எத்தனையோ சத்துருவின் கிரியைகள், எத்தனையோ ஒரு பொருளாதார சூழ்நிலைகள், எத்தனை சூழ்நிலைகள் வந்த போதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி இன்னைக்கு இந்த பொழுதிலும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு ஹல்லேலூயா, சபையிலே நான் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லி வாய்களை திறந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தலை நிமிர செய்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். எந்தெந்த இடத்திலே நாம் தலை குனிந்து நின்றோமோ இந்த வருடத்தை அப்படியே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதர்கள் முன்பாக, ஒவ்வொரு சூழ்நிலையில் முன்பாக தலை நிமிர்ந்தது உண்மைதான். ஆனாலும் அதை அப்படியே ஆண்டவர் விடவில்லை. நம்முடைய தலையை நிமிர்த்தி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நம்ம அடுத்தடுத்த லெவல்ல நம்மளை கொண்டு வந்து நிறுத்தினார். அதற்கு தான் தலையை குனிந்தது போல இமை பொழுது நம்மை கைவிட்டும் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் நம்மை சேர்த்து நம்மை உயர்த்தி ஹல்லேலூயா நம்முடைய தலையை நிமிர செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2023ஆம் ஆண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா பல இடங்களிலே நம்முடைய தலை குனிந்தது போல நாம் பார்த்தது உண்டு. ஆனாலும் கர்த்தர் பார்க்கும் பொழுது, கர்த்தர் பார்த்த நிமிடத்திலே நம்முடைய தலை உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இறுதியிலே அதிசயமும் ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி தலை நிமிர செய்தார், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லை, பலனடைய செய்தார், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கு இல்லை என்று சொல்லி இந்த வருடத்தின் முடிவிலே நாம் பயம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியோடு முடித்து ஹல்லேலூயா இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் ஒரு தைரியத்தோடு இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு நாம் செல்வதற்கு இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தலை நிமிர செய்தாய், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தாய், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. தலை நிமிர செய்தாய், என்னை உயர்த்தி விட்டார், இனி நான் கலங்குவதில்லையே, பலனடைய செய்தாய், என்னை மகிழ செய்தார், இனி என்றும் பயம் எனக்கில்லையே. கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார், கிருபையால் எல்லாம் அருளினார், கிருபையால் என்னை உயர்த்தினார். நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே. சிலுவையில் எந்த சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. சிலுவையில் என் சிறுமையை சிதைத்திட்டார் ராஜனே, வெறுமையை வேரோடு அறுத்திட்டார் வெற்றியின் தேவனே. கைகளில் பாய்ந்த ஆணியால் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. கைகளில் பாய்ந்த ஆணியால் என் கரம் பிடித்தாரே, ரத்தம் பாய்ந்த தம் காலினால் என்னை நடக்க செய்தாரே. நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர்
கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். குகைதனில் ஒளிந்து கிடந்தேனே, அரண்மனை தந்தாரே, வெட்கத்தை அவர் மாற்றினார், நம்பினேன் விடுவித்தார். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். எதிரிகள் முன் உயர்த்தினார், என் தலையை நிமிர செய்தார். உத்தமம் அவர் வார்த்தைகள், செய்கைகள் சத்தியம். நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. சபையை சேர்ந்து நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நல்லவர், நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர் நம் கர்த்தர் நல்லவரே, ஓஹோ நம் கர்த்தர் நல்லவரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் கர்த்தர் நல்லவர். ஓ நம்முடைய தலையை நிமிர செய்திருக்கிறார், பலனடைய செய்திருக்கிறார். ஓ ஹalleluya ஹalleluya. சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து சுமந்து நமக்காக ஓ எல்லாவற்றையும் இழந்த தேவன் இந்த வருடத்திலே நமக்கு வேண்டியதெல்லாம் தந்து ஹalleluya அவருடைய சிலுவையின் அன்பை எண்ணி பார்க்க வைத்தாரே. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம், எவ்வளவு பெரிய நல்லவர், எவ்வளவு பெரிய சிறந்தவர். ஹalleluya. அவர் வெற்றியின் தேவன், அவர் வெற்றியின் தேவன். வாய்களை திறந்து சொல்லுவோமா? நீர் வெற்றியின் தேவனாய் இருந்தபடினால் என்னுடைய எல்லா காரியத்திலும் வெற்றியை நான் அனுபவித்தேன், எல்லா சூழ்நிலையிலும் நான் வெற்றியை அனுபவித்தேன். ஓ தோல்வியை போல வந்த போதும் கூட இறுதியான வெற்றி எனக்கு கிடைத்தது. இறுதியிலே எனக்கு ஆச்சரியமான வெற்றி கிடைத்தது. இறுதியிலே அற்புதமான வெற்றி எனக்கு கிடைத்தது. கரங்களை தட்டி சபையாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் எனக்கு வெற்றி தந்த தேவனுக்கு ஹalleluya. நான் ஒளிந்து கிடந்த பொழுதெல்லாம் எனக்கு அரண்மனை தந்து ஹalleluya, எனக்கு உயர்வை தந்து எனக்கு ஹalleluya ஹalleluya என்னை உயர் ஸ்தலங்களிலே நிறுத்தி அழகு பார்த்த தேவன். இந்த 2023 எத்தனை மனிதர்கள் நம்மை சாய்ப்பதற்கு நினைத்தார்கள், எத்தனை மனிதர்கள் நாம் தலை குனிய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள், எத்தனை மனிதர்கள் நமக்கு நீதி செய்யாமல் துரோகம் செய்திருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நமக்கு நீதியை சரிகட்டின நியாயாதிபதி, ஆளுகை செய்கிற கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம் பட்சத்தில் இருந்தபடினால் நாம் பயமில்லாமல் ஹalleluya இந்த 2023 கடக்க உதவி செய்தார். ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும் இது ஹalleluya கர்த்தர் தந்த ஈவு, இது தேவனுடைய ஈவு, இது என்னுடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல. இந்த 2023 ஆண்டை கர்த்தர் ஹalleluya என்னை பலப்படுத்தி நடத்தினார், எனக்கு சகாயம் தந்து நடத்தினார். ஓ அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்கி என்னை நடத்தினார். உணர்ந்து சொல்லுவோமா? ஆமென் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களை காத்தாரே. நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் ஹalleluya நம்முடைய குடும்பங்களை காத்தாரே. விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்தாரே. விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய நன்மைகளை தந்தாரே. விசுவாச குடும்பத்தார் ஒவ்வொருத்தரையும் பராமரித்தாரே. தூதருடைய பணிவிடை நமக்கு உண்டானது. ஓ இந்த இறுதி நாளிலும் கூட, இந்த வருடத்தின் இறுதி நாளிலும் கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, நானும் என் ரெகபோத் சபையாரும் என்றால் கர்த்தர் ஹalleluya கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஹalleluya
நம்முடைய ரெகோபோத் சபையார் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் எத்தனையோ விதத்திலே அற்புதங்களை செய்தார். ஜெபத்தை கேட்டார், பதில் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபினேசராய் இருந்து நடத்தினார். ஓ, கூடி ஜெபிக்கும் பொழுதெல்லாம், ஆராதிக்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய விடுதலையை நான் உணர்ந்தேன் என்று சொல்ல முடியும். அது மாதிரி நீங்களும் சொல்ல முடியும் என்பது எனக்கு தெரியும். வாயில திறந்து சொல்லலாமா ஆமென் என்று சொல்லி? ரெகோபோத் சபையிலே நாம் ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மளை விடுவித்தார். அந்த ஜெபத்தின் மூலியமாய் நமக்கு வெற்றி தந்தார். அந்த ஜெபத்தின் மூலியமாய் நமக்கு வேண்டிய நன்மைகளை அளித்தார். ஓ, நம்ம வேணா நினைக்கலாம், இல்லை அந்த மேனேஜர் செஞ்சாங்க, அந்த உயர் அதிகாரி இல்லை. நான் சொல்ல முடியும், இங்கே ஜெபத்தினால தான் அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது என்று சொல்லி, இங்க பண்ணின ஆராதனையினால தான் கதவுகள் திறந்தது என்று நான் சொல்ல முடியும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஓ, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்று சொல்லி, நானும் என் சபையும் என் சபையார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மட்டும் நோக்கி பார்த்து சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லி, ஒன்றுமில்லாமல் துவங்கின எங்களுடைய வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே என்று சொல்லி, என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் சபையாய் சேர்ந்து பாடுவோமா? என் வீடும் என் வீட்டார் அனைவர் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லா துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமாப்பா. துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அந்தந்தை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கி
நன்றி உணர்வோடு பாடுவோமா? கண்கண்ட ஞான என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சாந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. சபையாய் சேர்ந்து நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அவருடைய கிருபை நம்மை தாங்கினது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை உயர்த்தினது.